கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிறேன். முதலாவதாக சுரேந்திர பிரதரை வந்து எங்களுக்காக வந்து கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து பிரதர் வந்து எந்த டைமில் வந்துட்டு நாங்கள் ஒரு ஒரு கஷ்டம்னு ஒரு எந்த ஒரு நல்லதுக்கோ இல்லை எந்த ஒரு மாதிரியான ஒரு நிகழ்ச்சிக்கும் வந்து நாங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணும்போது நேரம் காலம்லாம் பார்க்கவே மாட்டார். உடனே எடுத்து எங்களுக்காக வந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு சகோதரன் அவர். அதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னென்னா என்னோட வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் நிறைய சாட்சி நிறைய சாட்சி இருக்குது. அது வந்து பிரதர் வந்து எங்களுக்காக ஒவ்வொரு தருணத்திலையும் ஆண்டவரே ஜெபிச்சு அந்த வந்து எங்களுக்கு சாட்சியாக நிறுத்தி வச்சுருக்காரு. என்னென்னா முதலாவது நான் சொல்கிறது வந்து என்னென்னா 2018 என்னோட கணவருக்கு வந்துட்டு மரண தருவாய் தான் சொல்லணும். அது மறுஜீவனை வந்து மீட்டு கொடுத்துருக்காரு ஆண்டவர். என்னென்னா அது வந்து அவருக்கு ரொம்ப ஒரு விதமான ஒரு வயிற்று வலி, ரொம்ப கஷ்டமான ஒரு இது. நாங்கள் உடனே போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இது பண்ணும்போது ஸ்கேன் எடுக்கணும் அது இதுன்ற மாதிரி நிறைய சொன்னாங்க. அந்த டைம் வந்து பார்த்தா நைட்டு 12-1 மணி அப்படி இருக்கும். உடனே அந்த ஸ்கேன் எடுக்க போகும்போதெல்லாம் வந்து பிரதருக்கு ஃபோன் அடித்து, பிரதர் இதை மாதிரி வந்து ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் உடனே அந்த நேரத்தில் அவர் உடனே ஃபோன் பண்ணுவார். இல்லை நான் அப்புறம் பேசுகிறேன், அப்புறம் ஜெபிச்சுக்கிறேன் அப்படிலாம் சொல்லவே மாட்டார். உடனே வந்து ஃபோன் பண்ணி எங்களுக்காக ஜெபிச்சு அந்த காரியமும் நான் கர்த்தருடைய கிருபையினால் வந்து அந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு நல்ல பலத்தோடு இருக்க வச்சாங்க. திரும்ப திரும்ப வந்து மறுபடியும் வந்துட்டு 2019 திரும்ப ஒரு இதே மாதிரி பிரச்சனையாகி ஒரு ஆப்ரேஷன் ஆச்சு. அதுக்காக ஒரு ஒரு காரியத்துக்கும் எந்த ஒரு நாளும் உடனே வந்து அவருக்கு ஃபோன் அடித்து நாங்கள் வந்து அவர்கிட்ட ஒரு ப்ரேயரை வாங்கினா அது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி. ஜெபிச்சிட்டாரு, ஆண்டவர் வந்து பெரிய காரியத்தை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப விசுவாசமாக இருப்போம். அது இல்லாமல் எங்களுக்கு என்னென்னா நிறைய சத்ரு வந்துட்டு நிறைய எங்களை வந்து மரண தருவாயில் கொண்டு போய் தான் எங்களை வந்து ஒரு சாட்சியாக நிறுத்தியிருக்காரு. இன்னொன்று ஒரு காரியம் என்னென்னா வந்து 2020 வந்து பிரதர் வந்து எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தார். என்னென்னா வந்து ஜூலை மாதம் வந்து சொன்னார். இந்த மாதிரி வந்து 52 நாளில் வந்து நீ வந்து ஒரு வீட்டை கட்டுவ அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுக்காக வந்து ஒரு வழிவாசலும் கிடையாது. ஆனால் ஒரு கையில் எந்த காசுமே கிடையாது. தேவன் வந்து எப்படி நானும் வந்து ஆனால் பிரதர் சொன்னார் கண்டிப்பாக அது நடக்கும்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை மட்டும் வச்சு ஜெபம் பண்ணேன். நான் கர்த்தர் அவர் சொன்னது மாதிரியே வந்துட்டு கரெக்டாக அந்த ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளே வந்து ஒரு தேவன் வந்து அவருக்கு அது பேரும் வச்சார். அந்த ரெகபோத்துன்னு சொல்லிட்டு சொல்லி மேலே அந்த வீடை கட்ட வச்சு அந்த வீட்டில் வந்துட்டு ஒரு ஜெபக்கூடத்தை வச்சு எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்தாரு. அதுக்காக வந்து கொடான கொடி நன்றி சொல்லிக்கிறேன் தேவனுக்கு. என்னோட மகனுடைய பிறந்தநாள் கார்டு எடுத்துன்னு வந்தது தான். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா எஸ்தர் ஜெபக்குழு வந்து ஒரு ஒரு 6-8 பேர் ஒரு லேடிஸை சேர்ந்து வந்து நாங்கள் ஒரு ஜெபக்குழுக்க மாதிரி எவ்ரி டியூஸ்டே வந்து வச்சுட்டுருப்போம். மந்த்லி ஃபஸ்ட்டு எவ்ரி டியூஸ்டே வந்து வச்சுருந்தோம். இப்போ பிரதர் வந்து அந்த எங்கள் மகனோட பர்த்டே கார்டு தான் கொடுக்க வந்தார். அதில் அவருக்கு நல்லா எங்களோட நல்லா கொஞ்சம் ஐக்கியமாகிட்டார். அப்போ அவர் என்ன சொன்னார், இதை வந்து நம்ம ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயராக வச்சுக்கலாம், இந்த இது மகளிரை வச்சுட்டு ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயராக வச்சுக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தார். தேவன் இது வரைக்கும் வந்துட்டு என் மகன் ஒரு 8-9 வயசில் வந்து அந்த கார்டு கொண்டு வந்தார். தேவன் வந்து இப்போ இந்த 15 வருஷம் வரைக்கும் ஒரு நாளும் கூட என்ன காற்று என்ன மழை யார் வந்தாலும் யார் வரலன்னா ஒருத்தர் 2 பேர் வச்சு கூட அந்த ஜெபத்தை வந்து நம்ம தடை செய்யவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்து இந்த நாள் வரைக்கும் நடத்திட்டு வர்றாரு. அது ஆண்டவருடைய மகா பெரிய கிருபை தான் அது. அப்புறம் இன்னொரு ஒரு சாட்சி என்னன்னா வந்துட்டு இந்த 2020 வந்து வீடு கட்டி முடிச்சு அந்த கடைசி அந்த இதில் வந்து எனக்கு வந்து ஒரு யூட்ரஸ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுக்கும் வந்து பிரதர்கிட்ட ஜெபம் பண்ணி அது ஒரு நல்ல கிருபையாய் வந்து அதை முடிச்சு. அப்புறம் அதே வருஷத்தில் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அது ரொம்ப பெரிய ஒரு இது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுனால் வந்துட்டு அந்த ஒரு மாதிரி மென்டலி அஃபெக்ட் ஆகிட்டாங்க. வந்துட்டு ரொம்பவே அவங்களுக்கு பழையசெல்லாம் மறந்து போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு ரொம்ப சூழ்நிலை. மற்றவங்க கண்ணுக்கு வந்து ஆண்டவர் வெட்கப்படுத்தாதபடிக்கு கரெக்டாக அது 15 நாளில் வந்து அவங்கள கரெக்டாக அவங்க டிசம்பர் 18 வந்து அவங்களோட பர்த்டே. அந்த டைமில் போயிட்டு அவங்க அட்மிட் ஆனாங்க. அட்மிட் ஆகி கர்த்தர் பெரிய கிருபையாக வந்துட்டு ஏன்னா எனக்கு வந்து கரெக்டாக அதே மாதிரி டிசம்பர்
19ஆம் தேதி வந்து எனக்கு ஆப்ரேஷனுக்கு டேட் குறிச்சுட்டாங்க. அந்த யூட்ரஸ் ஆப்ரேஷனுக்காக. ஆனா நான் வந்து நெனச்சேன், எங்க அம்மாவ எப்படியாவது கொண்டு போய் அவங்கள வீட்ல விட்டுட்டு ஆண்டவரே நான் போணும் அப்படின்னு நெனச்சேன். ஆனா தேவன் அது மாதிரியே வந்து ஆனா நான் என்னோட ஆப்ரேஷனுக்கு வந்து அவங்கள தான் நான் கூட இருந்து பார்க்கும்படியா இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு அந்த மாரியான ஒரு பலவீனம் இருக்கிறதுனால, ஆனா கர்த்தர் அதையும் வந்து என்னோட மன விருப்பத்தின்படியே செஞ்சாரு. அதுக்கும் வந்து பிரதர்ட்ட தான் ஜெபம் பண்ணி, இது பண்ணி அவங்க எல்லாம் சரி சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாரி ரொம்ப ஆறுதலான வார்த்தைங்க அவங்ககிட்டருந்து. அது அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு, அப்புறம் எனக்கு எனக்கு அந்த நேரத்துலயும் வந்துட்டு நான் தனிமையா இல்லாதபடி அந்த ஆப்ரேஷன் டைம்ல அப்பவும் எனக்கு ஒரு சகோதரி குடுத்து, எனக்கு என் கூட இருந்து என்ன பாதுகாக்கும்படி தேவன் செஞ்சாரு. அதுக்கும் ஜெபம் தான். ஒண்ணொண்ணுத்துக்குமே வந்து அவர்ட்ட பிரதர் இப்படி ஆயிடுச்சு, பிரதர் அப்படி ஆயிடுச்சு. ஒரு என்ன சொல்றது, ஒரு அப்பா கிட்ட, ஒரு அண்ணன் கிட்ட எப்படி நம்ம சொல்லுவோமோ, அந்த மாதிரி வந்து எந்த ஒரு வெட்கமும் இல்லாம, தயக்கமும் இல்லாம அவர்கிட்ட வந்து நாங்க அவ்ளோ ஃப்ரீயா பேசுவோம். அது இல்லாம வந்து பிரதர் வந்து ஏதாவது ஊருக்கு அப்படி ஏதாவது போயிருந்தா கூட, சிஸ்டரையும் விட மாட்டோம். அவங்களுக்கு வந்து ஃபோன் அடிச்சு, சிஸ்டர் இதுக்காக வந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா பிரதர வந்து ரீச் பண்ண முடியாது. அவங்க வந்து அ இதா கால் வந்து போகாது. அந்த மாரி இருக்கும். இருந்தாலும் அந்த நேரத்துல அந்த ஒரு ஜெபம் நமக்கு தேவைப்படும்போது, அது பெரிய ஒரு ஆறுதலா இருக்கும். அதனால சிஸ்டருக்கு ஃபோன் அடிச்சு, சிஸ்டர் இப்படி இருக்கு, அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப பலப்படுத்துற மாரி நல்ல ஒரு வார்த்தைகள குடுத்து ஜெபம் பண்ணியிருக்காங்க. இவ்வளவும் போய் எங்களுக்கு சத்துரு வந்து எங்கள விடாம புடிச்சிருக்க மாரி தேவன் அதுலருந்து எங்கள இது எதுக்கு சொல்றேன்னா, அது ஒண்ணுமே நாங்க எவ்வளோ ஒரு மரண தருவாயில போனா கூட, கர்த்தர் வந்து எங்கள வந்து ஜெபத்தின் மூலமா பிரதர்கிட்டோட ஜெபத்தின் மூலமா எங்கள ஒரு நாளும் வந்து விட செய்யவே இல்ல. போன வருஷம் வந்து 2023ல வந்து என்னோட 2வது மகனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது அவனுக்கு மறுஜீவன் தான் சொல்லணும். டெங்குல வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டு அப்படியே டாக்டர்ஸ்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாரி தான் சொன்னாங்க. அப்போ அந்த டைம்ல வந்து கரெக்ட்டா பிரதர் வந்து டெல்லியில வந்து ஊழியம். அவர் முன்னாடியே அவர் போம்போது சொல்லிட்டு போவாரு. இது பாஸ்டிங் போகும்போது நான் இந்த மாரி டெல்லிக்கு ஊழியத்துக்காக போறேன். நீங்க எல்லாரும் நல்லா இதா இருங்க. நான் உங்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணிட்டு போறேன். அப்படின்னு நல்லா கட்டி வச்சுட்டு தான் போவாரு. ஆனாலும் வந்து சத்ருவானன் வந்து ரொம்ப இதாயிட்டு கரெக்ட்டா அந்த நேரத்துல அவர் டெல்லியில போயிருக்காரு. அப்ப வந்து மகனுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு டெங்கு ஃபீவர், பிளேட்லெட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாயிட்டு டாக்டர்ஸ்லாம் வந்து ஒண்ணும் இல்ல அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. அந்த நேரத்துல வந்து அவருக்கு ஃபோன் அடிச்சு, அப்போ ஒரு 12 மணி அப்படி இருக்கும் அவருக்கு. அவர் அந்த ஊழியத்துக்கு போயிட்டு வந்து அந்த நேரத்துல எனக்காக பாரப்பட்டு ஜெபிச்சு, அவர் ஆல்ரெடி வந்து ஃபாஸ்டிங் இருந்து தான் அந்த பிரேயரே நடத்தியிருப்பாங்க. இன்னும் கூட நைட் ஃபுல்லா அவரு தூங்காம வந்து நீங்க வந்து விசுவாசத்த விடாதீங்க சிஸ்டர். நீங்க வந்து பலத்தோட இருங்க. நீங்க இதா இருங்க. நான் என்ன பூஸ்ட் பண்ணி நை நைட்டு ஃபுல்லா வந்து அத பிரதர் எங்களுக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவர்ட்ட மன்றாடி தேவன் தேவன் வந்து என்னோட மகனுக்கு வந்து மறுபிறவி குடுத்தாரு. அதுக்காக கோடான கோடி நன்றி செலுத்திக்கிறேன். இன்னுமாக இது மாரி எவ்ளோ எங்க பெரிய மகனுக்கு அம் அதாவது அவன் வந்து அ கொஞ்சம் வந்து ஆவரேஜான பாய் தான். ஆனாலும் வந்து தேவன் வந்து அவன இம்மட்டுமாக ஆண்டவரே ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து அந்த ஒரு எக்ஸாம் டைம்லயும், இல்ல காலேஜ் ஸ்கூல் போன டைம்லேருந்தே பிரதர்ட்ட சொல்லிட்டு இருப்பேன். பிரதர் அவன் சரியா படிக்க மாட்டான். சரியா அவனுக்கு அந்த அளவுக்கு அந்த ஞாபகம் வச்சுக்க முடியாது. அந்த மாரி ரொம்ப ஆனா பிரதர் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிட்டே இருப்பாரு. வந்து அவன வந்து ம என்ன கடைசியா குடுத்த வார்த்தை எல்லாரும் காட்டிலும் தேவன் வந்து அவன உயர்த்தி வைப்பாங்க. அப்படின்ற மாரி நெறைய வாக்குத்தத்தம். அதாவது அவன் தள்ளப்பட்ட கல்லா இருந்தா கூட அவன் வந்து ஆண்டவர் வந்து அவன தான் வந்து மூலக்கல்லுன்னு வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அந்த சோர்ந்து போன டைம்லலாம் வந்து அந்த வார்த்தைகள குடுத்து பலத்த பண்ணி எனக்கு வந்து இம்மட்டும் நிக்க வச்சிருக்காரு. அதுக்காக அவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்திக்கிறேன். அதுபோல என்னோட தம்பிக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு வந்துட்டு கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அதுக்கும் அப்படிதான் எங்க வீட்டுக்கு வந்து அவனுக்காக ஜெபம் பண்ணி வந்துட்டு எவ்வளோ காரியம் அதாவது எவ்வளோ தூரம் இருந்தா கூட தூரத்த பார்க்கவே மாட்டாரு அவரு. இங்க பிரதர் இங்க போணும், அங்க போணும்னா கூட வந்து எவ்வளோ தூரம் இருந்தாலும் போயிட்டு அந்த அவர் வந்து இதுவரைக்கும் வந்து அவர் பஸ்ல தான் போயிட்டு எல்லா காரியமும் பண்றாரு. ஆனாலும் வந்து அந்த ஒரு சலிப்பே இருக்காது அவருக்கு. உடனே நோனே சொல்லவே மாட்டாரு. உடனே எவ்வளோ தூரமா இருந்தா கூட உடனே போயிட்டு அந்த இடத்துல பிரேயர வச்சுட்டு எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு அந்த மாரி ஒரு நல்ல ஒரு சகோதரன குடுத்துருக்காங்க தேவன். அதுக்காக அவருக்கு நன்றி செலுத்திக்கிறேன். இப்ப கடைசியா ஒரு 2, 3 நாளுக்கு முன்னாடி கூட வந்து எங்க அம்மா வந்துட்டு பிரதர் கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சிருக்காங்கம்மா. ஏன்னா வந்து அவங்க காது வலி அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு வந்து காது வலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து தேவன் வந்து அதுக்காக பிரதர் ஜெபிச்சிருக்காங்க. அந்த நேரம் பார்த்தா கரெக்டா பிரதர் ஃபாஸ்டிங்ல இருந்ததுனால 2 தடவ ஃபோன் பண்ணி எடுக்கலமா. அப்புறமா பிரதர் பேசினாரு அப்படின்னு சொன்னாங்க. அது ஜெபம் பண்ணியிருந்தாரு. அதுக்காக கோடான கோடி நன்றி. அவனுக்கும் இப்ப நல்ல சுகத்த குடுத்துருக்காங்க தேவன். அது மாதிரி எவ்வளோ காரியங்கள் வந்து
எங்களுக்கு விழுந்து போகிற நேரத்துலலாம் எங்களுக்கு ஆதரவாக இருந்து ஒவ்வொரு ஜெபத்தின் மூலமாக எங்களை வந்து பலப்படுத்தியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு சகோதரனுக்காக நான் வந்து கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி எங்கள் கணவனுடைய வேலை ஸ்தலத்தில் கூட வந்துட்டு எவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நான் அவங்களுக்கு அதுக்காக சொல்லும்போது அவரும் வந்து அந்த இடத்துக்கு கூட போய் ஜெபம் பண்ணியிருக்காரு. அந்த ஆஃபீஸ் கூட போயிட்டு வந்து ப்ரே பண்ணியிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு எங்களுக்காக ஒரு தாழ்மை உள்ள ஒரு சகோதரன் தான் சொல்லணும். எந்த ஒரு யாரையும் பாரபட்சமே பார்க்க மாட்டார். இவர் வந்து இவங்கள ஒரு மாதிரியாக மற்றவங்கள ஒரு மாதிரியும் பார்க்க மாட்டாங்க. தேவன் வந்து அந்த மனது உருக்கத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க கர்த்தர். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி இன்னுமாக வந்து பிரதர் இந்த 12ஆம் தேதி வந்துட்டு அவர் வந்துட்டு பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ண போகிறாரு. தேவன் இன்னும் அதிக நாட்கள் வந்து கர்த்தர் அவர் நல்ல பலத்தோட சுகத்தோட வைக்கும்படியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். அவர் இன்னுமே ஊழியத்தின் பாதை வந்து கர்த்தர் இன்னும் நிறைய திறந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் திறந்து கொடுக்கணும். நல்லா அதுக்கு உண்டான பலத்தை சுகத்தை கர்த்தர் கொடுக்கணும். அவங்க குடும்பத்தை நல்லா பெருக செய்யணும். மகளை வந்து நல்லா இன்னுமாக உயர்த்தி வைக்கணுன்ற மாதிரி நாங்கள் அவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். என்னையும் வந்து இந்த இந்த ஊழியத்தில் வந்து என்னையும் ஒரு சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கொடான கொடி நன்றி செலுத்திக்கிறேன். எல்லாம் துதி கன மகிமையும் அவர் ஒருவருக்கே ஸ்தோத்திரம். ஆமென்.